ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுக்கு அவருக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க முதல்ல பிஜேபி, அல்லது தமிழ்நாட்டுடைய கட்சி தலைவர் வேணா வாங்கிக்கிடுவோம், தேசிய பொறுப்பாளர் இப்படி ஒரு 2-3 விஷயத்த அவருக்கு கொடுக்க போகலாம். அப்படி ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலை அதில் ஃபுல்ஃபில் ஆகும். 7 வருஷம் எங்களுக்கு கொடுக்குறோம். அந்த 7 ஆண்டுகள் நான் மட்டும்தான் பிரசிடண்டா பிஜேபி சொல்ல போறாங்க அண்ணாமலை. 2 கோரிக்கைகள். அந்த 7 வருஷத்துல நான் தான் எல்லாம் எடுப்பேன், சுயாதீனமாக யாரும் தலையிடக்கூடாது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இயற்கையாக பாரதிய ஜனதாவுடைய கோர் ஐடியாலஜி இருக்கிறது, அது அவருக்கு பொருந்தாத ஒரு தலைவனாக அண்ணாமலை இருக்கிறார். அதே ஒரு முக்கியமான செய்தியை அவர் சொல்றார், நான் இனி பாஜக தமிழர்களின் ஒரு அடையாளமாக பாஜகவை அவர் மாற்ற இருக்கிறார். 2 விஷயங்களை பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். ஒன்று சிபிஎஸ்இ ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை, 2வது நீட்டு தேர்வு. இந்த 2 விஷயத்திலும் அவருக்கு அவர் அநேகமாக தமிழ்நாட்டின் நிறைய புரிந்து கொண்டார். இந்த மண் சனாதனத்திற்கோ கடும் போக்குவாத இந்து தேசியத்திற்கோ ஒருபோதும் ஏற்ற மண் அல்ல. அந்த மாதிரி விதைகளை இங்கே நாம் ஊன்றினோம். சனாதன விதைகள், கடும் போக்குவாத இந்து தேசிய விதைகள், இஸ்லாம் தலித் வெறுப்பு விதைகள், இது ஜார்க்கண்டில் முளைக்கும், யூபியில் முளைச்சி கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டில் அது பதர்களாக எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா இஸ்லாமியர்களுக்கு எதிரி. அது தவறு. வெளிப்படையான ஒரு அடையாளம் இஸ்லாமியர்கள் எதிரி. அவர்கள் இந்துக்களை உடைத்துதான். அண்ணாமலை அவர்கள் புதியதாக ஒரு அரசியல் கட்சி துவங்க போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி தமிழக அரசியல் களத்தில் மிக பரவலாக பேசப்பட்டு ஒரே ஒரு விஷயமா இருக்கு இப்போதைக்கு. அந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் ஐயா செஃபியான் அவர்கள் நம்மோடு இணைகிறார். ஐயா வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொல்லி பல செய்திகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ணாமலை அவர்கள் புதுசாக ஒரு அரசியல் கட்சி துவங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலி அண்ணாமலையை பற்றி இப்போது கடந்த ஒரு வாரமாக நானும் பார்த்துட்டு இருக்கேன். நேஷ்னல் இங்கிலீஷ் நியூஸில் இது ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்தியா டுடே, டைம்ஸ் நவ், ரிபப்ளிக்கு, அது மாதிரி என்டிடிவியில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சில நாளிதழ்களில், இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற நாளிதழ்கள்லையும் பெரிய செய்திகள், தமிழ்நாட்டில் உள்ள செய்திகளும் தலைமுறைகளும் கூட பல செய்திகளை வெளியிடுறாங்க. அப்போ இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படின்னு நம்ம அதை கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்குறோம். இன்றைக்கு காலை வெளியான ஒரு ஆங்கில டெல்லி நாளிதழ், ரொம்ப நம்பகமான, அதிக இந்தியா முழுவதும் விற்கப்படுகிற ஒரு நாளிதழுடைய செய்தி வெளியாகிறது. அதனுடைய தமிழாக்கத்தை நான் தருகிறேன். அந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அண்ணாமலை நேற்று சென்னையிலேருந்து புறப்பட்டு போகிற போது நிருபர்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறார்கள். அவர் சொல்கிறாரு, வழக்கம் போல் அண்ணா கொஞ்சம் அமைதியாக இருங்கண்ணா, நான் 2 நாளில் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், ஐ மேட் கிளியர்ஸ். அவர் சொல்கிறார், ஏற்கனவே நான் உங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கேன், இனி வரக்கூடிய நாட்களே நான் ரொம்ப கிளியராக உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படின்னு ஒரு 48 மணி நேரம். என்ன பொறுத்துருன்னு கேட்டால், நாளை புதன்கிழமை 3ஆம் தேதி, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 2ஆம் தேதி, இன்றைக்கி தான் அவர் பிஜேபியை சந்திக்க போகிறாரு. ஸ்டேட் பிரசிடென்ட் அல்ல, நேஷனல் பிரசிடென்ட் நிதின் நபீனை அவர் சந்திக்க போகிறார் டுடே. நாளை மறுநாள் அவர் 4ஆம் தேதி, இன்றைக்கி சந்திச்சுட்டு நாளைக்கு வந்துடுவான். நாளைக்கு வந்துட்டா அவர் தனது அடுத்த கட்ட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத அறிவிப்பார் அப்படின்னு வந்திருக்கு. இதற்கு இடையில் இன்று அதிகாலை, நேற்று இரவு வந்த ஒரு தேசிய செய்தியில் அவருக்கு ஏன்னா அவங்க முழுக்க அவங்க சில சோர்ஸ் இருக்கும், அதை இணைத்து நைஸாக கேட்டு விஷயத்தை முடிச்சுடுவாங்க. அப்படி கேட்கிற போது அவர் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதற்கு அவருக்கு ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க முதல்ல பிஜேபி, அல்லது தமிழ்நாட்டுடைய கட்சி தலைவர் வேணா வாங்கிக்கிடுங்க, தேசிய பொறுப்பாளர் இப்படி ஒரு 2-3 விஷயத்த அவருக்கு கொடுக்க போகலாம். ஏன்னா such kind of the speculation is going on. I can't find out exactly what will happen, predict. அது எனக்கு தெரியல. நம்ம பேசுகிறது எல்லாமே யூகம்தான், சோர்ஸஸ்னுடைய இதுதான். அப்படி ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலை அதில் ஃபுல்ஃபில் ஆகலை, ராஜ்யசபா சீட்டில் ஃபுல்ஃபில் ஆகலை. அண்ணாமலையுடைய இதை குறித்து இன்றைய காலை செய்தி என்ன அப்படின்னு நம்ம பேசினா தெரியும். அண்ணாமலை 2 விஷயத்தை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. முதலாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை சந்திக்கும் போது 7 வருஷம் எனக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும். இது இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய ஆங்கில நாளிதழுடைய செய்தி. நான் இப்போ சொல்ல போகிறது, 7 வருஷம் எங்களுக்கு கொடுத்துடணும். அந்த 7 ஆண்டுகள் நான் மட்டும்தான் பிரசிடெண்டாக இருப்பேன்.
பிஜேபிகிட்ட சொல்ல போகிறாராம் அண்ணாமலை. 2 கோரிக்கைகள். அந்த 7 வருஷத்தில் நான் தான் எல்லாம் எடுப்பேன் சுயாதீனமாக. சார் ஐ வில் டேக் நான் தான் எல்லாமே. பிரசிடென்ட் நான் தான், கூட்டணி அமைக்கிற நான் தான், கீழே இருந்து யாரை நியமிக்கணும் எல்லாமே நான் தான் செய்வேன், யாரும் தலையிடக்கூடாது இப்படிங்கிற ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் அடிப்படையில் அவரே தான் எல்லாம் பண்ணுவார். மாவட்ட செயலாளர், வட்டச் செயலாளர், வேட்பாளர், யாரோட கூட்டணி, எப்படி கூட்டணி, பிரச்சார முறை எல்லாமே. இப்போ இன்றைக்கி நிதின் நபின்ட்டு வைக்க போகிறார். எனக்கு 7 வருஷம். ஏன்னா நான் கட்சியை உருப்படியாக கொண்டு வந்து நான் தமிழ்நாடு முழுவதும் என் மண் என் மக்கள் அப்படின்னு ஒரு ப்ரொபகண்டாவை ஆரம்பித்து கடைசியில் நீங்கள் திடீர்னு என்ன தூக்கி பதவி விட்டு கீழே போட்டு திடீர்னு என்ன பண்ணிவிட்டீங்க, அவர் பேர் நெய்னார் நாகேந்திரனை கொண்டு வச்சுட்டீங்க. ஸோ டோட்டலாக எனக்கு சீட்டும் கொடுக்கப்படலை, அவர் கண்டஸ்ட் பண்ணவும் இல்லை எலெக்ஷனில். அப்புறம் ஒரு 6 தொகுதி அவருக்கு கொடுத்தாங்க, தலைமை பொறுப்புலேருந்து நீக்கினாங்க. 100 தொகுதிகள் பிரச்சாரம் பண்ண சொன்னால் 95 தொகுதியில் அவர் பிரச்சாரம் பண்ணார். இப்போ இதெல்லாம் அவர் எதிர்பார்த்து இப்போ சொல்ல போகிறார். பாயிண்ட் நம்பர் 1, 7 வருஷம் என் கையில் சுயாதீனமாக கட்சியை ஒப்படைக்கணும், நான் தான் தமிழ்நாட்டு தலைவர், நான் தான் நினைத்தால் யாரோட கூட்டணி, யாரை பதவிக்கு போடுறது, என்ன செய்யணும் எல்லாம் நான் தான். 2வது ஒரு கண்டிஷன், முதல் கண்டிஷன் சொல்லிட்டோம்ல, 2வது கண்டிஷன் என்ன கண்டிஷன்? இந்த கண்டிஷனே பெரிய கண்டிஷன். இப்போ என்ன 2வது கண்டிஷன்? 2வது கண்டிஷன் வேற ஒன்றும் இல்லை, அப்படி முடியாதுன்னா என்ன நல்லபடியாக வெளியே அனுப்பிடுங்க அப்படின்னு அவங்க சொல்ல போகிறதாக நேற்று இல்லை, இன்றைக்கி தானே மீட் பண்ணுறேன். இன்றைக்கி எதை மீட் பண்ணிட்டாரா, இப்போ பிறகு தான் மீட் பண்ணுறான்னு தெரியல, எதுவும் இப்போ கரண்ட் நியூஸ் எனக்கு தெரியல. நான் இது நேற்று நள்ளிரவு படித்த செய்தி, இன்று காலை படித்த செய்தி. அப்படி இருக்கும்போது அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் மற்றொரு செய்தியை வெளியிடுகிறது. இயற்கையாக பாரதிய ஜனதாவினுடைய கோர் ஐடியாலஜி இருக்கும் பாருங்க, அது அவருக்கு ஃபிட் ஆகலை, பொருந்தாத ஒரு தலைவனாக அண்ணாமலை இருக்கிறார். என் மண் என் மக்கள், தமிழ்நாடு, தமிழ் தேசியம், தமிழர்களுடைய வாழ்வியல், தமிழர்களுடைய கலாச்சாரம், தமிழர்களுடைய பண்பு, தமிழர்களுடைய இலக்கியம், தமிழர்களுடைய ஜனநாயகம், தமிழ்நாட்டில் ஊழலற்ற ஒரு ஆட்சி, இப்படி ஒரு பரிணாமத்தில் தமிழர்களின் ஒரு அடையாளமாக பாஜகவை அவர் மாற்ற முயலுகிறார். தந்தை பெரியார் என்று தான் சொல்வார். ஈவே ராமசாமிகள் என்று மற்றவர்கள் சொல்லும்போதும் இவர் தந்தை பெரியார் என்று சொன்னார். அன்றைக்கு பேசும்போது கூட 2 விஷயங்களை பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். ஒன்று சிபிஎஸ்இ ஸ்கூலில் மும்மொழி கொள்கை, 2வது அவர் சொல்வது மும்மொழி கொள்கை, ஒன்று நீட்டுக்கு எதிர்ப்பு. இந்த 2 விஷயத்திலும் அவருக்கு ஒப்பில்லை. அதே ஒரு முக்கியமான செய்தியை அவர் சொல்கிறார், நான் இனி பாஜகவில் இல்லை. இப்போது அவர் என்ன சொல்கிறார்? தேசிய செய்தி NDTV சொல்கிறது, 6 மாதத்திற்கு அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போவதில்லை, அவர் ஒரு ஆர்கனைசேஷனாக ஆரம்பிக்க போகிறார். த இன்ஸ்டியூட் பாடி, ஒரு விதமான ஒரு கல்வி சார்ந்து, அறம் சார்ந்து, சமூக நலப்பணி சார்ந்து ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின் மூலமாக மக்களை அவர் அணுகப் போகிறார். அவர் அநேகமாக தமிழ்நாட்டுடைய நிலையை புரிந்து கொண்டார். இந்த மண் சனாதனத்திற்கோ கடும் போக்குவாத இந்து தேசியத்திற்கோ ஒருபோதும் ஏற்ற மண் அல்ல. அந்த மாதிரி விதைகளை இங்கே நாம் ஊன்றினால், சனாதன விதைகள், கடும் போக்குவாத இந்து தேசிய விதைகள், இஸ்லாம் தலித் வெறுப்பு விதைகள், இது ஜார்க்கண்டில் முளைக்கும், யூபியில் முளைச்சி கொண்டே இருக்கும், தமிழ்நாட்டில் முளைக்காது. அது பதர்களாக மாறும் என்பதை யார் உணர்ந்திருக்கா? அண்ணாமலை உதறுக்கிறார். ஏன்னால் கடந்த 2022 தான் அவர் வந்தார். இன்றைக்கு அவருக்கு 41 வயசாக போகிறது. இதுவற்றில் அவர் படித்து கொண்டது பாரதிய ஜனதா சமூகங்களை உடைத்தது. எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா இஸ்லாமியர்களுக்கு எதிரி என்று. அது தவறு. வெளிப்படையான ஒரு அடையாளம் இஸ்லாமியர்கள் எதிரி என்பது. அவர்கள் இந்துக்களை உடைத்து தான் வெற்றி காண்பார்கள். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லட்டுமா? உத்தரப்பிரதேசம், பீகார் 2 சமூகம் உண்டு. ஒருவர்கள் யார்? லாலு பிரசாத் யாதவ், அகிலேஷ் யாதவ். அங்கு அவர்கள் ஜார்ஜி மற்ற சமூகத்தை, மகா தலித்துகள், ஏற்கனவே உள்ள பிராமணர்கள், கஷ்யாப், வைசியர்கள் மற்றும் உண்டான நிஷாந்த் சமூகம், ஜார்ஜ் சமூகம், எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து அங்கே யாரை தள்ளுபடி பண்ணுவார்கள்? யாதவர்களை அலோன் பண்ணுவாங்க, தனித்து ஐசோலேட் பண்ணுவாங்க. அது ஹிந்து விரோத நடவடிக்கை. ஆனால் வெளியே என்ன பேசுவார்கள்? இஸ்லாமியர்கள் மாட்டிறைச்சி சாப்பிடுகிறார்கள், இஸ்லாமியர்கள் ஊடுருவு, இன்ஃபில்ட்ரேஷன் ஃப்ரம் அவுட் ஆஃப் பார்டர், இப்படி என்று ஒரு விஷயத்தை அவர்கள் செய்வார்கள். இந்த மாதிரி வேலைலாம் தமிழனுக்கு பிடிக்காது. தமிழன் எப்போதும் மாமன் மைத்தனாகவே வாழ்ந்து பழகிவிட்டான். இதை அண்ணாமலை உணர்ந்திருக்கிறார். ஆகவே அந்த விதைகளை கொண்டு
ஜார்க்கண்டில் முளைத்ததே, மத்திய பிரதேசத்தில் முளைத்ததே, மராட்டியத்தில் முளைத்ததே, யூபி பீகாரில் முளைத்ததே, தமிழ்நாட்டில் கரூரிலும் திருநெல்வேலியிலும் கன்னியாகுமரியிலும் சென்னையிலும் பாளையங்கோட்டையிலும் கோவையிலும் இங்கெல்லாம் முளைக்காது, பதர்களாக மாறிவிடும் என்பதை உணர்ந்துதான் அண்ணாமலை என்ன சொல்கிறார், தமிழகத்திற்கு ஏற்றவாறு பாரதிய ஜனதாவை மாற்ற வேண்டும். அது சாத்தியமா? இஸ் இட் பாசிபிள் சார்? நோ. வந்திருக்கு. இப்போ பாஜகவை வந்து பொதுவாக வந்து நம்ம தமிழ்நாடு அரசியல் களத்தில் இல்லை இந்தியா முழுவதும் எடுத்து பார்த்தாச்சுன்னா அவங்க வந்து கொள்கையில் சமரசம் செய்யாத கட்சி நம்ம அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எங்கேயுமே வந்து அவங்களுடைய கொள்கையிலேருந்து அவங்க வந்து துளியோളം வந்து சமரசம் செய்யுது. குறிப்பாக வந்து அந்த மதவாதம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அவங்க சமரசம் பண்ணதே கிடையாது. நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி பார்த்தாச்சுன்னா இந்த பெரியாரை வந்து அண்ணாமலை ஏற்றுக்கிறாரு, இந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த மும்மொழி கொள்கை, இந்த விஷயங்களெல்லாம் எடுத்து பார்க்கும் அவங்களுடைய கொள்கைக்கே முற்றிலுமாக வந்து மாறுபட்டிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அண்ணாமலை ஏற்றுக்கிறாங்கப்போ பாஜக தலைமை அதை வந்து ஏற்றுக்கிட்டு திருப்பி 7 வருஷத்தை வந்து அண்ணாமலைகிட்ட கொடுக்கும். அது வந்து கண்டினியூஸாக, இப்போ இது என்னுடைய சொந்த கருத்து. அவர் ஒருவேளை வெதர் ஹி மே பி கண்டினியூஸ் த பார்ட்டி, அது எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய இயற்கையான தன்மை யாருக்கும் அவர் அடிபணிஞ்சு போகிற ஆள் இல்லை. காவல்துறையில் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு புத்தி உண்டு. சிலவன் என்ன சொன்னாலும் பரவாயில்லடா காரியம் ஆகுதுன்னு பார்ப்பான். அந்த ஒரு ரகம் அண்ணாமலைக்கு இல்லை. இன்னொரு செய்தி எனக்கு கிடைச்சிருக்கு. ரஜினிகாந்த் அவரோடு ரகசிய பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தியிருக்கிறார். ரஜினிகாந்துடைய ஒரு ஆர்கனைசேஷனையும் அவர் தூக்கி பிடிக்க போகிறார். அதனால் பாஜகவுடைய இந்த சந்தையில் பாஜகவுடைய பொருட்கள் விலை போகாது. நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பாஜக ஊண்டுகிற அந்த விதைகளை தமிழ் மண்ணுக்கு ஏற்றது இல்லை என்பதை போன்று அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த லேகியம் இங்கே விற்காது என்பதை நன்கு உணர்ந்துக்கிட்டார். யார்? அண்ணாமலை. அது ஏன் உணர்ந்தார் அப்படின்னு கேட்டால், நீங்கள் முதல்ல கேட்டது பாஜக ஏற்றுக்கொள்ளாது, அதுக்கு சாத்தியமே இல்லை, அதை சொல்லிடுறேன். பாஜக ஏன் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு கேட்டால், நிறுவனத் தலைவர் யார்? பாஜக கோல்வார்கர். அந்த ஹிந்துத்துவாவை பாருங்கள். வாரணாசியில் இருந்து மதன்மோகன் மாதவியால் இருந்து திலகரில் இருந்து சாவர்கர், கோல்வார்கர், ஷியாம் பிரசாத் முகர்ஜி, ஜனசங்கம், இது பொதுவாக சொல்கிறேன். அதை மாதிரி பலர் இருக்கிறாங்க. அப்படியே வரும்போது அடல் பிகாரி வாஜ்பாய், திருப்பி சொல்ல வேண்டுமென்றால் அத்வானி வந்து நிறுவனத் தலைவர், ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டராகவும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராகவும் 77களில் ஜனதாவின் ஆட்சியில் பங்கு பெற்றவர்கள். 84களில் 80களுக்கு பின்பு பாரதிய ஜனதாவுடைய நிறுவனத் தலைவர் அத்வானி. அந்த அத்வானியை தூக்கி எறிந்தது பாஜக. எம்ஜிஆர் வந்து அதிமுகலேருந்து எம்ஜிஆரை தூக்கி எறிய முடியுமா? அதே போன்று கருணாநிதியை எறிய முடியுமா? ஆனால் தூக்கி எறிந்தது ஆர்எஸ்எஸ். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானுக்கு செல்லும்போது அவர் பாகிஸ்தானியர் தான், அவர் ஒரு சிந்தி. அவர் ஜின்னாவே புகழ்ந்து பேசினார். அதோட கதை முடிஞ்சு தான் கோவாவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் நரேந்திர மோடியை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி, நிறுவனத் தலைவருக்கே அடிபணியாத ஒரு கட்சி. நீ காந்தி நகரில் தான் நிற்கணும்னு சொன்ன கட்சி அண்ணாமலைக்கெல்லாம் அடிபணிந்து போகாது. நான் அப்படி தான் நினைக்கின்றேன். அண்ணாமலை இந்த கண்டிஷனை வைப்பது இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்தது செய்தியில் உண்மைத்தன்மை இருக்குமானால், அண்ணாமலை எப்படியாவது வெளியே வருவதற்கு முயற்சிக்கிறார். நான் 2வது பாயிண்ட் சொல்லிட்டாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நான் உங்களுக்கு எப்போதும் நன்றி உணர்வோடு இருப்பேன். அப்படி இல்லாத பட்சத்தில் என்னை நீங்கள் வெளியே அனுப்பிவிடுங்கள். ராஜ்யசபா சீட்டோ நான் எதுவுமே எதிர்பார்க்கல. காரணம் என்ன? நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அத்வானிக்கே வெளியே விட்டவங்க அண்ணாமலையை ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. இப்போ அத்வானியை வெளியே விட்டாங்கன்னா, அத்வானி வெளியே வந்து ஒரு வெளியேனா கட்சி விட்டு வெளியே போகல, அதோட அவருடைய எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க. அதே நிலைமையில இப்போ அண்ணாமலையும் இருக்கார். இப்போ அப்படி ஒரு கண்டிஷன்ல வந்து அத்வானி வந்து ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்ல, ஆனா அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜகவின் வாக்குகளை குறி வச்சுதான். அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்க போவதில்லை. முதலில் அவர் என்ன செய்ய போகிறார்? பிஜேபியிலிருந்து வெளியேற போகிறார். வெளியே வந்து 6 மாதத்திற்கு ஒரு ஆர்கனைசேஷனை அவர் ஃபவுண்ட் பண்ண போகிறார். சர்வீஸ் ஓரியன்ட் ஒரு ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் டு பி ஃபைண்ட் எவ்ரி திங் இன் தி ஸ்டேட்ஸ். எப்படி இருக்குது, களம் எப்படி இருக்குது, மேற்கு மண்டலம், வடமண்டலம், தெற்கு மண்டலம். எக்ஸ்பிரஸனுடைய தன் கருத்தில் அடிமட்ட ஹார்ட்கோரில் அண்ணாமலை பொருத்தமில்லை. அவர்கள் சொல்கிற அந்த ஹிந்துத்துவ ஐடியாலஜி கொள்கைகளுக்கு பொருத்தமில்லை, பொருந்துவது கஷ்டம், 7ஆம் பொருத்தமாக இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை உள்ளடக்கிய ஒரு நடவடிக்கை. தமிழ் தேசியம் என்றால் அது ஒருத்தருக்கு குறிப்பிட்டது இல்லை, எல்லோருக்குமானது. தமிழர் நலன், தமிழர் வாழ்க்கை, தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, தமிழர் நாகரிகம், தமிழ் மொழிக்கான உயர்வு, கணியன் பூங்குட்டனார், கரிகாலன், சோழ மன்னர்கள், இப்படியே போகக்கூடியது. அவர்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, பாஜகவுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை.
தமிழ் மொழியே அவர்களுக்கு எதுவும் பிடிக்காது. அவர்களுக்கு பிடித்ததெல்லாம் கலாச்சார தேசியம், ஜனாதன தேசியம், பிராமண தேசியம், அப்புறம் வேறு என்னது ஹிந்தி தேசியம், இப்படி தான் அவர்களுக்கு பிடிக்கும். இந்த தேசியத்திற்கு அவர்களுக்கும் கிட்டத்துலேயும் வராது. ஆனால் இப்போ இவர் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு இந்த ஜென்ஸ் தலைமுறைகள் 2000க்கு பின்னாடி பிறந்த பிள்ளைங்க, அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றத்தை அவர் உணர்கிறார். எப்படிடா ஒரே பேட்டில் 35%, இந்திய வரலாற்றிலே கிடைக்கலையே. பாரதிய ஜனதா 37%, எம்ஜிஆர் 33%. இந்த மேன் ஒரே ஒரு ஆள் பேட் பண்ணால் 35% எடுத்துட்டு போயிட்டான். இந்த பக்கம் பிரச்சனை, அந்த பக்கம் பிரச்சனை. எப்படி இந்த விதியால் முடிஞ்சது? ஒரு கட்சியாக சொல்லுவேன், கேன் யூ ஃபைண்ட் அவுட் சிங்கிள் பார்ட்டி அலையன்ஸ் பார்ட்னர் வித் சார்? ஒரே ஒரு யார் கூட சேர்க்கலை சார். ஒரு 5 ஓட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியும் அவர் சேர்க்கலை. விஜய் அவர் மீது 1008 விமர்சனங்கள் இருக்கு. நான் ஒரு 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 பகுப்பாய்வாளர், ஒரு செய்தியாளர். என்னுடைய 40 ஆண்டு காலம் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரை விட பெரும் தலைவன் தமிழ்நாட்டில் இல்லை. அவராலே 33% தான் பெற முடிஞ்சது. மாயத்தேவரை வச்சு 1973 1,43,000 ஓட்டில் ஜெயிச்சார். ஃபஸ்ட்டு தட் மேன் ஹூஸ் டச் த ஃபீட், அவருடைய காலை இந்த தேர்தல் களத்தில் பதிக்கின்ற போது 1,43,000 அப்படி வெற்றி பெற்ற அவரால் 77ல் 33% தான் பெற முடிஞ்சது. ஆனால் எந்த கூட்டணியும் இல்லாமல் 35% பெற்றுவிட்டார், 34.9%. ஆனால் இதில் ஒரு சிறப்பு எனக்கு மகிழ்ச்சி. எனக்கு ஒரு பத்திரிகையாளனா, திராவிட தேசியம் பேசுகிற அவ்வளவு திமுக காரர்களும் பெரிய சாதி வெறியர்கள். இந்த துரைமுருகன் பெரிய சாதி வெறியன், வன்னிய சாதி வெறியன். இதெல்லாம் நான் தான் சொல்லுவேன், வேறு மற்றவன்லாம் சொல்ல மாட்டான். பெரிய சாதி வெறியர்கள். டிஆர் பாலு போன்றவர்கள், பொன்முடி போன்றவர்கள், எல்லாருமே உதாரணத்திற்கு எல்லோருமே அவர்களுக்குள் ஒரு இனச்சாதிகள் உண்டு. ஆனால் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் முக்குளத்தோர் இருக்கிறார்களா, கள்ளர் இருக்கிறார்களா, மறவர் இருக்கிறார்களா, பாய் இருக்கிறார்களா, பறையர் இருக்கிறார்களா, அல்லது பல்லர் இருக்கிறார்களா, நாடார் இருக்கிறார்களா, இப்படி தான் பார்ப்பாங்க. வன்னியர் இருக்கிறார்களான்னு பண்ணுவோம். ஆனால் எதையுமே பார்க்கல பாருங்க. இந்த எலெக்ஷனில் இது தமிழ்நாட்டுக்கு ஒரு அற்புதமான செய்தி. தலித்துகள், இஸ்லாமியர்கள் எல்லாருமே ஒன்றா நினைஞ்சாங்க. இளைஞர்கள் எல்லோரும் நின்றாங்க. எந்த வேட்பாளரும் தெரியாது யாருக்கும். ஏன்னா அதிகமாக புகழ்றேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னாடா ஒரு மூத்த பத்திரிகையாளனை கொண்டு வச்சு விஜய்க்கு சிங்கி தட்டிக்கிட்டு இருக்காருன்ட்டு நான் அப்படி சொல்லலை. இந்த தேர்தலில் என்ன நடந்துச்சுங்கிறத மட்டும்தான் சொல்கிறேன். அந்த அளவிற்கு இந்த ஆட்சியாளர்கள் மீது மக்களுக்கு வெறுப்பு. விஜய் நாளைக்கு ஃபெயில் ஆவார், நாளை நின்று அவருக்கு ஆன்டி இன்கம்பன்சி வரும், ஹி வில் அதெல்லாம் வேறு விஷயம். இப்படியே நின்றுட்டு இருக்க முடியாது. அவர் கொடுத்த மேனிஃபெஸ்டோவை கனவுலையும் நினைக்க முடியாது. தமிழ்நாட்டில் மொத்த பட்ஜெட்டே 4,63,000 கோடி, 1.25 லட்சம் டெஃபிசிட், ஜிடிபியில் 3% டெஃபிசிட். ஏன்னா மின்சாரம் 2 லட்சம் கோடி பட்டாக்குறை, போக்குவரத்துறை 56,000 கோடி பட்டாக்குறை, போக்குவரத்துறைக்கு 15,000 கோடி கொடுக்க முடியாமல் இருக்குது. எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இவர் எப்படி கொடுப்பார்? 2,500 ரூபா சாத்தியம் இல்லை. இட் இஸ் இம்பாசிபிள். 2,500 ரூபா கொடுத்தா 1,63,000. மீனவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பெண்களுக்குமே 1,10,000 கொடுத்துருக்காரு. வருமானமே 3 துறை தான் இருக்குது. ஒன்று குடிக்கிறது 50,000 கோடி, இன்னொன்று பத்திரப்பதிவு 23,000 கோடி, இன்னொன்று ஜிஎஸ்டி. இவ்வளோ தான் வருமானம். எப்படி கொடுப்பார் அவர்? அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் மக்கள் ஓட்ட போட்டான். எல்லா பிள்ளைகளும் ஒன்றா வந்துட்டான். எல்லா பிள்ளையும் ஒன்றா சேர்ந்துச்சு. கிறிஸ்தவ பிள்ளை, இஸ்லாம் பிள்ளை, எந்த பிள்ளைக்கும் தெரியாது எவன் என்றா நமக்கு என்னடா. ஏடா திமுக இவ்வளோ பெருசாக பெரியாரை பற்றி பேசுறிய, இவ்வளோ பெருசாக நீ பெரியாரை பற்றி பேசுறிய, பறையர்னு சொல்லி அவனுக்கு பொது தொகுதி கொடுத்தியடா. நான் தோழர் திருமாவளவன்ட்ட போய் பார்த்து பேசினேன். அவர் அந்த காணொலியை பார்ப்பார். பறையன்னு சொன்னால் ரிசர்வ் தொகுதி தான் நிற்கணும். நீ தானே எழுதாத சட்டம். இன்னைக்கு 8 அமைச்சர் எந்த உலகத்தில் இருந்தான்? பெரியாருடைய வாயை பேசுறிய, வாய்கிலியே பேசுறிய, தந்தை பெரியார். ஏன்னா 8 அமைச்சர்களை பறையர்களாக ஆக்கியிருக்கானே இன்னைக்கு விஜய். அதுக்கு ஒரு சல்யூட் கொடுக்கணுமா? எந்த காலத்தில் நடக்கும்? இன்னைக்கு அவ்வளோ பேரும் நின்றான எவன்னே தெரியாது. எவ்வளோ பெரிய மாற்றத்தை தமிழ் மக்கள் கொடுத்தாங்க. காரணம் என்ன? இவனுடைய சாதி அடக்குமுறைகள், இவனுடைய ஊழல் பெருச்சாரிகள். அதனால தான் இன்றைக்கி திமுக கழகம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் குர்க்குன்னா உங்களுக்கு தெரியுமில்ல, கன்னியாகுமரி கர்நாடகாவில் அங்கே கூட்டம் போட்டிருக்காங்க. சபரீஷன், உதயநிதி ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின், திமுக தலைவர்கள் இந்த ஊழல் பெருச்சாலையெல்லாம் வெளியே தூக்கி குப்பையில் போட்டு கட்சி ஜென்ஸ் பார்ட்டியாக மாற்றணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பிஜேபியிலேருந்து 2 பேரும் சந்திச்சிருக்கான் நேற்று. எங்கே? ஸ்டாலின் குரூப்பை. இப்போ கூட்டணி போயிட்டாங்க. 5 சட்டமன்றம், பெருந்துறை ஜெயக்குமார், அப்புறமா தாராபுரம் சத்யபாமா,
அப்புறமா மதுராந்தகம் மரகதம், அப்புறமா அம்பாசமுத்திரம் எசக்கி சுப்பையா, ப்ளஸ் திருச்சியில் விஜய். இந்த 5 தொகுதியும் ஜெயிக்கணும்ல. இதுக்கு தான் அங்கே பேச்சுவார்த்தை நடக்கு. எங்கே இடைத்தேர்தல், சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல். அப்புறம் கூட்டணி போயிட்டு இல்லை, முஸ்லீம் லீக் போயிட்டு, இந்தியன் முஸ்லீம் லீக் போயிட்டாங்க, திரும்ப போயிட்டாங்க, மார்க்சிஸ்ட் போயிட்டு, இந்திய கம்யூனிஸ்ட் போயிட்டு, காங்கிரஸ் போயிட்டு, எப்படி ஜெயிக்கிறது? இதாங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இப்படிப்பட்ட சூழல்களை எல்லாம் சிந்திக்கிறார் யார்? அண்ணாமலை. ஆஹா, இனி நமக்கு பயணித்ததில் வெற்றி பெறாது. இனி இந்த பிஜேபியில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு 41 வயசாயிட்டு இன்னும் 10-20 வருஷம் நம்ம போராடணும்னா நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும். எப்படி விஜயை ஏற்படுத்தலாம், அது சாத்தியமா அப்படின்னு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா நானே பதில் சொல்கிறேன். அவர் வர முடியாது. அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். 5%, 6% எங்கே ஏற்படுத்துவார்? அவர் மீது ஏற்கனவே என்னதான் சொன்னாலும் ஒரு ஹிந்துத்துவ அடையாளத்துக்குள்ளே வந்துட்டார்ல, பிஜேபியுடைய ஆளாயிட்டார். அவர் நான் அப்படி இல்லை தான், அவருக்கு அந்த மாதிரி எண்ணம் கிடையாதான். கரூரத்தில் பள்ளப்பட்டியில் இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் போய் பார்த்தார். அவர் அந்த மாதிரியான ஆள் கிடையாது. ஆனால் அதை மாற்றுவதற்கு அவர் கடுமையாக பாடுபட வேண்டும். அவர் ஒரு ஆர்கனைசேஷனாக உருவாக வேண்டும். அப்படி இல்லை என்றாலும் கொங்கு மண்டலத்தில் பெரிய ஒரு ஆளாக உருவாக்கி வருங்காலத்தில் தனது சாதனைகளை செய்வதற்கு பாஜக உயர்ந்த இடமில்லை, அதில் எனக்கு எதிர்காலம் அழிந்து போகும் என்பதை நன்கு உணர்ந்து தான் தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கி அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார். இதுதான் 100% உண்மை. டுடே ஆர் டுமாரோ நமக்கு குழந்தை பெற்றுவாங்க. அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அது கட்சி ஆரம்பிக்க போறாரா இல்லையா என்பதுலாம் தெரியும். இப்போ அவர் ஒரு அமைப்பை உருவாக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ அந்த அமைப்பு இப்போ இன்னொரு செய்தி என்ன வருதுன்னா, இந்த ஆடி மாசம்ங்கிறதுனால கட்சியை பதிவு செஞ்சாச்சுன்னா அது ஒரு வெற்றிகரமான. இது ஆடி மாசமா? ஆடி மாசம் வரப்போகுது. ஆகஸ்ட், இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதம் ஆடி மாதம் வரப்போகுது. அப்போ அதில் பதிவு பண்ணால் அது ஒரு வெற்றிகரமாக இருக்காது. அதனால் அதை தாண்டி அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பதிவு செய்யலாம். அதுக்கு முன்னாடி இந்த வாக்குச்சாவடிகள் கட்டமைப்பு பணியை அண்ணாமலை செய்ய போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அப்போ அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுல உறுதியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அதுதான் நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் நான் சொன்னதுக்கு எனக்கு ஸ்ட்ராங் பண்ணுறீங்க. நான் பேச போட்டிருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்போ இன்னைக்கு கல்லெல்லாம் போட்டு ஜல்லியெல்லாம் போட்டு குத்தி சரிதான் நீங்கள் சொல்கிறதுங்கிறீங்க. நான் சொன்னேன், அதான் சொன்னேன். இந்த ஆடி மாதம் காடி மாதம்லாம் எனக்கு தெரியாது. போனம் போயிட்டு இருந்தால் பிள்ளைக்கு தாலி எடுத்து கொடுக்குற போகிற ஒரு ஆள் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒருவேளை நீங்கள் சொல்லி தான் எனக்கு ஆடி மாதம் தெரியுது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் அவர் அதை நம்புவார். அவர் ஹிந்து மதத்தில் இருக்கிறவங்க அதை நம்புவாங்க. இப்போ முதல்ல அவர் இடத்த காலி பண்ணி வரல சார், அக்ரிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணல. இப்போ அவருக்கு போயிருக்கிறது, அவர் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மாதம் 10 நாள் ஆகலாம். ஆடி மாதம் 1 மாதம் தானே, அதுக்கு பண்ணலாம். முதல்ல அங்கே போய் நல்லபடியாக சொல்லிட்டு வரணும்ல. எங்கேருந்து பாஜக நாளைக்கு யாரும் குறை சொல்ல மாட்டான்ல. நாளைக்கு நான் முறைப்படி கட்சியில் இருந்தேன், முறைப்படி பணியாற்றினேன், முறைப்படி விடைபெற்றேன் தோழர்களேன்னு சொல்லணும்ல. இப்போ அதுக்கு தான் போயிருக்கார். ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, அவங்க முடிந்த அளவு இன்னும் கூட ப்ரெஷர் கொடுக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அவர் வெளியேறியது தான் மூத்த தலைவர்களுடைய அபிலாஷிகளாக இருக்குது. இவரை வச்சுட்டு நம்ம கொண்டாட முடியாது. அதனால் டாக்டர் தமிழிசையும், பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், எல் முருகன், நயினார் நாகேந்திரன் மற்றும் அவர் துக்குளக்கில் இருக்கக்கூடிய குருமூர்த்தி, நிர்மலா சீதாராமன், இவர்கள்லாம் அவருக்கு ஆகவே செய்யாது. சிபி ராதாகிருஷ்ணனும் ஆகாது. இவங்க அவ்வளோ பேரும் அவருக்கு எதிரி. அதனால் அவருக்கு எதிரின்னா அவர் சொன்ன கேட்க மாட்டாங்க. வேணாடா சின்ன பையன், எல்ஜியோட நான் அரசியல் பண்ணேன், எவ்வளோ பெரிய ஆள். இப்போ கேடி ராகவன் இருக்கார, எனக்கு நண்பன். அவன் ஒரு செக்ஷுவல் ஸ்கேண்டலில் மாட்டினதில் இவருக்கு அதில் பெருமை. இவர் ஒரு ஆள்னு அவங்க நினைக்கிறாங்க. இவர் தான் அந்த ரவிச்சந்திரன் ஒருத்தனை, ஊடகவியலாளர்னு ஒருத்தன் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து அசிங்கமாக கேவலமாக வெளியிட்டான் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப தவறுண்டு மூத்த தலைவர்கள் நினைக்கிறாங்க. அப்படியே இருந்திருந்தாலும் கூட அது வேறமாக நினச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமாம், இப்போ அவர்களுக்குள்ள ஒரு பெரிய கருத்தியல் மோதல்கள், இவன் வெளியே போயிட்டா நல்லதுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. பாரதிய ஜனதாவும் இந்த கண்டிஷன்ஸ்க்கெலாம் உள்ளாகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலியிலே அண்ணாமலை நற்பணி மன்றம்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவர் எதிர்த்திருந்தார், அந்த கொடியெல்லாம் அறிமுகப்பட்டாங்க. இப்போ நேற்றை கூட ரஜினிகாந்த் படம்லாம் போட்டு தமிழ்நாட்டில் தென்பகுதிகளில் கூட ஒட்டியிருக்கிறதா கேட்டாங்க. அந்த தேனி, குமுளி, பெரியகுளம் இந்த பகுதியிலலாம் ரஜினிகாந்த் படத்தை போட்டு இவரையும் போட்டு பண்ணியிருக்காங்க. ரஜினிகாந்த் வரமாட்டார், ரஜினிகாந்துடைய பிளஷிங் இருக்கும், நல்லா பண்ணுங்க போங்க அப்படின்ட்டு இருக்கும் நினைக்கிறேன். பட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கான விஷயத்தில் என்ன வேணாலும் நடக்கும். நாளை என்ன நடக்கும், அவர் நாளை விஜய் கூட கூட்டி சேரலாம். அவர் நாளைக்கு இப்போ அவர் ஏன் வெளியேறாக்கு இந்த தலைவர் பதவி போனது, அவரை டீக்ரேட் பண்ணதை தாண்டி இந்த கல்யாணராமன் ஒரு வெறுப்பு உண்டு மனுஷன். அவர் போய் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தலைவர்கிட்ட இவன் நெய்யல் ஆற்றங்கரையில் பல ஏக்கர் சொத்துக்களை வாங்கிட்டாங்கன்னு பெரிய அளவில் பதிவு செஞ்சுட்டாங்க.
அதுவும் அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி உண்டாயிட்டு. என்னடா நம்மளை போய் இப்படி சொல்லிட்டாப்ல அப்படின்ட்டு. ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்கிறாரு அண்ணாமலை கட்சி ஆரம்பிப்பாரான்னு கேட்குறாரு எக்ஸ்பிரஸில். அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு 1000 கோடி இருந்தால் தான் கட்சி ஆரம்பிக்க முடியும், அதில்ட்டு அவங்க நினைக்கவே கூடாது அப்படின்னு அவருடைய போக்கை சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் சொல்வதும் நான் சொல்வதும் கிட்டத்தட்ட ஏற்புடைய கருத்தாகத்தான் இருக்கிறது. அவர் இனி அநேக காலம் தங்க மாட்டார். அப்படி தங்கினாலும் அவர் பிரச்சனைக்குரிய ஆளாகத்தான் தோணும். ஓகே, இப்போ தலைமை சந்திக்க போகிற, சந்திச்சு முடிச்சதுக்கப்புறம் செய்தியாளர் சந்திப்பை வந்து நம்ம எதிர்நோக்கி இருப்போம். நன்றி. Meriba Paneer Soda. I trust Meriba.